உன் சகோதரன் தரித்திரனாகி உனக்கு விலைப்பட்டு போனால் அவனை அடிமையைப் போல் ஊழியம் செய்ய நெருக்க வேண்டாம். அவன் கூலிக்காரனைப் போலவும் தங்க வந்தவனைப் போலவும் உன்னோட இருந்து யூபிலி வருஷம் மட்டும் உன்னிடத்தில் சேவிக்க கடவன். பின்பு தன் பிள்ளைகளோடும் கூட உன்னை விட்டு நீங்களாகி தன் குடும்பத்தாரிடத்துக்கும் தன் பிதாக்களின் காணியாட்சிக்கும் திரும்பி போக கடவன். அவர்கள் நான் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின என்னுடைய ஊழியக்காரர். ஆகையால் அவர்கள் அடிமைகளாக விற்கப்படலாகாது. நீ அவனை கொடூரமாய் ஆளாமல் உன் தேவனுக்கு பயந்திரு. உனக்கு இருக்கும் ஆண் அடிமையும் பெண் அடிமையும் சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகளாய் இருக்க வேண்டும். அவர்களில் நீ ஆண் அடிமையையும் பெண் அடிமையையும் விலைக்கு வாங்கலாம். உங்களிடத்தில் பரதேசிகளாய் தங்குகிற அந்நிய புத்திரரிலும் உங்கள் தேசத்தில் உங்களிடத்திலே பிறந்திருக்கிற அவருடைய குடும்பத்தாரிலும் நீங்கள் உங்களுக்கு அடிமைகளை கொண்டு அவர்களை உங்களுக்கு சுதந்திரமாக்கலாம். அவர்களை உங்களுக்கு பின்வரும் உங்கள் சந்ததியாரும் சுதந்திரிக்கும்படி நீங்கள் அவர்களை சுதந்திரமாக்கிக் கொள்ளலாம். என்றைக்கும் அவர்கள் உங்களுக்கு அடிமைகளாய் இருக்கலாம். உங்கள் சகோதரர்களாகிய இஸ்ரவேல் புத்திரரோ ஒருவரையொருவர் கொடூரமாக ஆளக்கூடாது. உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் அந்நியனும் செல்வனாயிருக்க அவனிடத்தில் இருக்கிற உன் சகோதரன் தரித்திரப்பட்டு அந்த பரதேசிக்காவது அந்நியனுக்காவது பரதேசியாரின் குடும்பத்தாரில் எவனுக்காவது அவன் விலைப்பட்டு போனால் அவன் விலைப்பட்டு போன பின் திரும்ப மீட்கப்படலாம். அவன் சகோதரரில் ஒருவன் அவனை மீட்கலாம். அவனுடைய பிதாவின் சகோதரனாவது அந்த சகோதரனுடைய புத்திரனாவது அவன் குடும்பத்தில் உள்ள அவனைச் சேர்ந்த இனத்தாரில் எவனாவது அவனை மீட்கலாம். தன்னால் கூடுமானால் தன்னைத்தானே மீட்டுக் கொள்ளலாம். அவன் தான் விலைப்பட்ட வருஷம் தொடங்கி யூபிலி வருஷம் வரைக்கும் உண்டான காலத்தை தன்னை விலைக்கு கொண்டவனுடன் கணக்கு பார்க்க கடவன். அவனுடைய விலைக்கிரயம் கூலிக்காரனுடைய காலக்கணக்கு போல வருஷத் தொகைக்கு ஒத்து பார்க்க வேண்டும். இன்னும் அநேக வருஷங்கள் இருந்தால் அவன் தன் விலைக்கிரயத்திலே அவைகளுக்கு தக்கதை தன்னை மீட்கும் பொருளாக திரும்ப கொடுக்க கடவன். யூபிலி வருஷம் மட்டும் மீதியாய் இருக்கிற வருஷங்கள் கொஞ்சமே ஆனால் அவனுடைய கணக்கு பார்த்து தன் வருஷங்களுக்கு தக்கதை தன்னை மீட்கும் பொருளாக திரும்ப கொடுக்க வேண்டும். இவன் வருஷத்துக்கு வருஷம் கூலி பொருந்திக் கொண்ட கூலிக்காரனைப் போல அவனிடத்தில் இருக்க வேண்டும். அவன் இவனை உனக்கு முன்பாக கொடூரமாய் ஆளக்கூடாது. இப்படி இவன் மீட்டுக் கொள்ளப்படாதிருந்தால் இவனும் இவனோட கூட இவன் பிள்ளைகளும் யூபிலி வருஷத்தில் விடுதலையாவார்கள். இஸ்ரவேல் புத்திரர் என் ஊழியக்காரர். அவர்கள் நான் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின என் ஊழியக்காரரே. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்திருக்கிறார். அவர்கள் மறுபடியும் அடிமைகளாய் இருக்கக்கூடாது என்பது தேவனுடைய சித்தம். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைகள் அல்ல, அவர்கள் சுயாதீனம் உள்ளவர்கள். அவர்கள் தேவனுக்கு விசேஷித்த ஜனமாய் இருக்கிறவர்கள். இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு சேஷ்ட புத்திர ஆசீர்வாதம் வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. விடுதலையாய் இருக்க வேண்டிய இஸ்ரவேல் ஜனத்தாரை யாரும் அடிமைப்படுத்தக்கூடாது. இஸ்ரவேல் புத்திரர் கூட தங்கள் சகோதரரை அடிமையைப் போல ஊழியம் செய்ய நெருக்கக்கூடாது. உன் சகோதரன் தரித்திரனாகி உனக்கு விலைப்பட்டு போனால் அவனை அடிமையைப் போல ஊழியம் செய்ய நெருக்க வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவன் தரித்திரனாகி கடன்பட்டு போனதினால் அவன் மற்றொரு இஸ்ரவேல் புத்திரனுக்கு விலைப்பட்டு போகலாம். அல்லது தான் செய்த குற்றத்தின் நிமித்தமாக இஸ்ரவேல் புத்திரன் கூலிக்காரனைப் போல சேவை செய்ய வேண்டியது வரலாம். நியாயாதிபதிகள் இஸ்ரவேல் புத்திரரை தண்டிக்கலாம். இஸ்ரவேல் புத்திரர் தரித்திரனாகி விலைப்பட்டு போனாலும் தாங்கள் செய்த குற்றங்களின் நிமித்தமாக தண்டிக்கப்பட்டாலும் அவர்கள் 6 வருஷங்களுக்கு மாத்திரமே கூலிக்காரனைப் போல சேவை செய்ய வேண்டும். 7வது வருஷத்தில் அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும். எபிரெயரில் ஒரு அடிமையை கொண்டாயானால் அவன் 6 வருஷம் சேவித்து 7ஆம் வருஷத்திலே ஒன்றும் கொடாமல் விடுதலை பெற்று போக கடவன். யாத்திராகமம் 21:2. இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவன் தரித்திரனாகி பிறனிடத்தில் கடன்பட்டு
அந்த கடனை அடைக்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதிருக்கும் போது தனக்கு கடன் கொடுத்தவனுக்கு அவன் விலைப்பட்டு போக வாய்ப்புள்ளது. தான் பட்ட கடனை அடைப்பதற்கு அவனுக்கு எந்தவிதமான நிர்வாகமும் இல்லை என்றால் அவனுடைய சரீரமும் ஜீவனும் மாத்திரமே அவனிடத்தில் இருக்கும். இஸ்ரவேல் புத்திரன் தான் பட்ட கடனுக்காக தன் சரீரத்தையும் ஜீவனையும் விலைப்பட்டு போக பண்ணலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் விலைப்பட்டு போனவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் சகோதரன் தரித்திரனாகி உனக்கு விலைப்பட்டு போனால் அவனை அடிமையைப் போல ஊழியம் செய்ய நெருக்க வேண்டாம். அவன் கூலிக்காரனைப் போலவும் தங்க வந்தவனைப் போலவும் உன்னோட இருந்து யூபிலி வருஷம் மட்டும் உன்னிடத்தில் சேவிக்க கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தரித்திரனாகி விலைப்பட்டு போன இஸ்ரவேல் புத்திரனை விலைக்கு வாங்கின இஸ்ரவேல் புத்திரன் அடிமையைப் போல ஊழியம் செய்ய நெருக்கக்கூடாது. தரித்திரனாகி விலைப்பட்டு போன இஸ்ரவேல் புத்திரனை அடிமைகளாக விற்கவும் கூடாது. விலைப்பட்டு போனவன் கூலிக்காரனைப் போலவும் தங்க வந்தவனைப் போலவும் தன்னை விலைக்கு வாங்கினவனிடத்தில் சேவிக்க வேண்டும். விலைப்பட்டு போன இஸ்ரவேல் புத்திரனை அவனுடைய எஜமான் அடிமையைப் போல நடத்தக்கூடாது. அவனை ஒரு கூலிக்காரனைப் போல நடத்தலாம். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்திருக்கிறார். கர்த்தர் விடுவித்தவர்களை மனுஷன் அடிமைப்படுத்தக்கூடாது. அவர்கள் நான் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின என்னுடைய ஊழியக்காரர், ஆகையால் அவர்கள் அடிமைகளாக விற்கப்படலாகாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். விலைப்பட்டு போன இஸ்ரவேல் புத்திரனை விலைக்கு வாங்கினவன் கொடூரமாய் ஆளுகை செய்யக்கூடாது. அவனை விலைக்கு வாங்கினவனும் தன்னுடைய தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருக்க வேண்டும். தானும் அல்லது தன்னுடைய முன்னோரும் ஒரு காலத்தில் எகிப்து தேசத்திலே அடிமைகளாக இருந்தவர்கள் என்பதையும் கர்த்தர் தாமே எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து தங்களை விடுவித்தவர் என்பதையும் அவர்கள் நினைவு கூற வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலே அடிமைகளாக இருந்தபோது எகிப்தியர்கள் அவர்களை கொடூரமாய் ஆளுகை செய்தார்கள். எகிப்தியரின் ஆளோட்டிகள் அவர்களை அடித்து துன்பப்படுத்தினார்கள். இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு அதுபோன்ற துன்பமும் வேதனையும் மறுபடியும் வரக்கூடாது. இஸ்ரவேல் புத்திரன் தரித்திரனாகி மற்றொரு இஸ்ரவேல் புத்திரனுக்கு விலைப்பட்டு போகும்போது அவன் கூலிக்காரனை போய் செய்ய வேண்டும். அவனை விலைக்கு வாங்கினவன் அவனை அடிமையைப் போல ஊழியம் செய்ய நெருக்கக்கூடாது. விலைப்பட்டு போனவனும் ஆபிரகாமின் சந்ததியை சேர்ந்தவனாய் இருக்கிறான் என்னும் எண்ணம் அவனை விலைக்கு கொண்டவனுடைய மனதில் இருக்க வேண்டும். விலைப்பட்டு போன இஸ்ரவேல் புத்திரன் யூபிலி வருஷம் மட்டும் தன்னை விலைக்கு வாங்கினவனிடத்தில் சேவிக்க வேண்டும். பின்பு அவன் தன் பிள்ளைகளோடும் கூட உன்னை விட்டு நீங்களாகி தன் குடும்பத்தாரிடத்துக்கும் தன் பிதாக்களின் காணியாட்சிக்கும் திரும்பி போக கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யூபிலி வருஷத்தின் எக்கால சத்தம் தொனிக்கப்படுவதற்கு 10 நாட்களுக்கு முன்பே யூதர்கள் மத்தியிலே விலைப்பட்டு போயிருக்கிற இஸ்ரவேல் புத்திரரை விடுதலை பண்ணும் நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகிவிடும் என்று யூத மார்க்கத்தின் சரித்திர ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். அப்போது எஜமான்கள் தங்கள் வேலைக்காரர்களுக்கு புதிய வஸ்திரங்களை கொடுத்து அவர்களுக்கு விருந்து உபசரணை செய்து அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தாரையும் அவர்களுடைய பூர்வீக காணியாட்சிக்கு அனுப்பி வைப்பது வழக்கம். எபிரேயரில் விலைப்பட்டு போனவன் பற்றிய பிரமாணத்தின் விவரம் வருமாறு: உன் சகோதரன் தரித்திரனாகி உனக்கு விலைப்பட்டு போனால் அவனை அடிமையைப் போல ஊழியம் செய்ய நெருக்க வேண்டாம். அவன் கூலிக்காரனைப் போலவும் தங்க வந்தவனைப் போலவும் உன்னோட இருந்து யூபிலி வருஷம் மட்டும் உன்னிடத்தில் சேவிக்க கடவன். யூபிலி வருஷம் மட்டும் உன்னிடத்தில் சேவிக்க கடவன். பின்பு தன் பிள்ளைகளோடும் கூட உன்னை விட்டு நீங்களாகி தன் குடும்பத்தாரிடத்துக்கும் தன் பிதாக்களின் காணியாட்சிக்கும் திரும்பி போக கடவன். உன் சகோதரர்கள் அடிமைகளாக விற்கப்படக்கூடாது. நீ அவனை கொடூரமாய் ஆளாமல் உன் தேவனுக்கு பயந்திரு. இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சகோதரர்களை அடிமையைப் போல ஊழியம் செய்ய நெருக்கக்கூடாது. இஸ்ரவேல் ஜனத்தார் அடிமைகளாக விற்கப்படலாகாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் இஸ்ரவேல் புத்திரர் புறஜாதிகளை அடிமைகளாக விலைக்கு வாங்கலாம். உனக்கு இருக்கும் ஆண் அடிமையும் பெண் அடிமையும் சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகளாய் இருக்க வேண்டும். அவர்களில் நீ ஆண் அடிமையையும் பெண் அடிமையையும் விலைக்கு வாங்கலாம் என்றும் அவர்களை உங்களுக்கு பின்வரும் உங்கள் சந்ததியாரும் சுதந்திரிக்கும்படி நீங்கள் அவர்களை சுதந்திரமாக்கிக் கொள்ளலாம். என்றைக்கும் அவர்கள் உங்களுக்கு அடிமைகளாய் இருக்கலாம். உங்கள் சகோதரராகிய இஸ்ரவேல் புத்திரரோ
ஒருவரை ஒருவர் கொடூரமாக ஆளக்கூடாது என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். அடிமைகளாய் இருக்கிற புறஜாதியாரை யூபிலி வருஷத்திலே விடுதலை பண்ண வேண்டியதில்லை. புறஜாதியாரில் விலைப்பட்டு போனவன் பற்றிய பிரமாணத்தின் விவரம் வருமாறு: உனக்கு இருக்கும் அடிமைகள் உன் சகோதரர்களாய் இராமல் புறஜாதிகளாய் இருக்க வேண்டும். பரதேசிகளாய் தங்குகிற அந்நிய புத்திரரில் அடிமைகளை கொள்ளலாம். உங்கள் தேசத்தில் உங்களிடத்திலே பிறந்திருக்கிற அவர்களுடைய குடும்பத்தாரிலும் நீங்கள் உங்களுக்கு அடிமைகளை கொள்ளலாம். அவர்களை உங்களுக்கு பின்வரும் உங்கள் சந்ததியாரும் சுதந்திரிக்கும்படி நீங்கள் அவர்களை சுதந்திரமாக்கிக் கொள்ளலாம். என்றைக்கும் அவர்கள் உங்களுக்கு அடிமைகளாய் இருக்கலாம். உங்கள் சகோதரராகிய இஸ்ரவேல் புத்திரரோ ஒருவரை ஒருவர் கொடூரமாக ஆளக்கூடாது. இஸ்ரவேல் புத்திரர் தரித்திரனாகி மற்றொரு இஸ்ரவேல் புத்திரனிடத்தில் விலைப்பட்டு போவது போல அவன் யூத மார்க்க தமைந்தவனிடத்திலும் இஸ்ரவேல் தேசத்திலும் பரதேசியும் அந்நியனுமாய் இருக்கிறவனிடத்திலும் விலைப்பட்டு போவதற்கு வாய்ப்புள்ளது. உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் அந்நியனும் செல்வனாய் இருக்க அவனிடத்தில் இருக்கிற உன் சகோதரன் தரித்திரப்பட்டு அந்த பரதேசிக்காவது அந்நியனுக்காவது பரதேசியின் குடும்பத்தாரில் எவனுக்காவது அவன் விலைப்பட்டு போனால் அவன் விலைப்பட்டு போனபின் திரும்ப மீட்கப்படலாம். அவன் சகோதரரில் ஒருவன் அவனை மீட்கலாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவனுடைய பிதாவின் சகோதரனாவது அந்த சகோதரனுடைய புத்திரனாவது அவன் குடும்பத்தில் உள்ள அவனைச் சேர்ந்த இனத்தாரில் எவனாவது அவனை மீட்கலாம். தன்னால் கூடுமானால் தன்னைத்தானே மீட்டுக் கொள்ளலாம். மீட்கும் இனத்தாரின் பிரமாணத்தை பற்றி இங்கு கூறப்பட்டிருக்கிறது. ரூத்தின் புஸ்தகத்தில் இதை பற்றிய செய்தி தெளிவாக உள்ளது. விலைப்பட்டு போன இஸ்ரவேல் புத்திரனை மீட்டுக் கொள்வதற்கான மீட்பின் கிரயத்தை பற்றியும் கர்த்தர் இந்த வசன பகுதியில் சொல்லுகிறார். அவன் தான் விலைப்பட்ட வருஷம் தொடங்கி யூபிலி வருஷம் வரைக்கும் உண்டான காலத்தை தன்னை விலைக்கு கொண்டவனுடன் கணக்கு பார்க்க கடவன். அவனுடைய விலைக்கிரயம் கூலிக்காரனுடைய கால கணக்கை போல வருஷத்தொகைக்கு ஒத்து பார்க்க வேண்டும். இன்னும் அநேக வருஷங்கள் இருந்தால் அவன் தன் விலைக்கிரயத்திலே அவைகளுக்கு தக்கதை தன்னை மீட்கும் பொருளாக திரும்ப கொடுக்க கடவன். யூபிலி வருஷம் மட்டும் மீதியாயிருக்கிற வருஷங்கள் கொஞ்சமே ஆனால் அவனோட கணக்கு பார்த்து தன் வருஷங்களுக்கு தக்கதை தன்னை மீட்கும் பொருளாக திரும்ப கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். விலைப்பட்டு போன இஸ்ரவேல் புத்திரனை விலைக்கு வாங்கின இஸ்ரவேல் புத்திரன் அடிமையைப் போல ஊழியம் செய்ய நெருக்கக்கூடாது. அதுபோலவே அவனை விலைக்கு வாங்கின பரதேசியும் அந்நியனுமாய் இருக்கிறவன் அவனை கொடூரமாய் ஆளக்கூடாது. இஸ்ரவேல் புத்திரன் அந்நியனிடத்தில் வருஷத்திற்கு வருஷம் கூலி பொருந்திக் கொண்ட கூலிக்காரனைப் போல அவனிடத்தில் இருக்க வேண்டும். அந்நியன் இஸ்ரவேல் புத்திரனை கொடூரமாய் ஆளக்கூடாது. எபிரேயரில் அடிமையானவன் 6 வருஷங்களுக்கு மட்டுமே கூலிக்காரனாக வேலை செய்வான். அதற்கு பின்பு அவன் தன்னை மனப்பூர்வமாக ஒப்பு கொடுத்தால் மட்டுமே அவனை கூலிக்காரனாக வேலை வாங்க முடியும். தன்னை மீட்டுக்கொள்ள இஸ்ரவேல் புத்திரனுக்கு திராணி இல்லை என்றால், அல்லது அவனை மீட்டுக்கொள்ள அவனுடைய இனத்தாரில் ஒருவனும் முன்வரவில்லை என்றால், இவனும் இவனோட கூட இவன் பிள்ளைகளும் யூபிலி வருஷத்தில் விடுதலையாவார்கள். தன்னை மீட்கும் பொருளாக விலைக்கிரயத்தை கொடுக்க முடியாத இஸ்ரவேல் புத்திரன் யூபிலி வருஷத்திலே தானாகவே விடுதலையாவான். இது விலைப்பட்டு போன இஸ்ரவேல் புத்திரருக்கு கிடைத்திருக்கிற சிலாக்கியம். இஸ்ரவேல் புத்திரர் என் ஊழியக்காரர். அவர்கள் நான் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின என் ஊழியக்காரரே. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்நியரிடத்தில் விலைப்பட்டு போன எபிரேயரை பற்றிய பிரமாணத்தின் விவரம் வருமாறு: உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் அந்நியனும் செல்வனாய் இருக்க அவனிடத்தில் இருக்கிற உன் சகோதரன் தரித்திரப்பட்டு அந்த பரதேசிக்காவது அந்நியனுக்காவது பரதேசியின் குடும்பத்தாரில் எவனுக்காவது அவன் விலைப்பட்டு போனால் அவன் விலைப்பட்டு போனபின் திரும்ப மீட்கப்படலாம். அவனுடைய பிதாவின் சகோதரனாவது அந்த சகோதரனுடைய புத்திரனாவது அவன் குடும்பத்தில் உள்ள அவனைச் சேர்ந்த இனத்தாரில் எவனாவது அவனை மீட்கலாம். தன்னால் கூடுமானால் தன்னைத்தானே மீட்டுக் கொள்ளலாம். அவன் தான் விலைப்பட்ட வருஷம் தொடங்கி யூபிலி வருஷம் வரைக்கும் உண்டான காலத்தை தன்னை விலைக்கு கொண்டவனுடன் கணக்கு பார்க்க கடவன். இவன் வருஷத்திற்கு வருஷம் கூலி பொருந்திக் கொண்ட கூலிக்காரனைப் போல அவனிடத்தில் இருக்க வேண்டும். அவன் இவனை உனக்கு முன்பாக கொடூரமாய் ஆளக்கூடாது. இவன் மீட்டுக் கொள்ளப்படாதிருந்தால் இவனும் அவனோட கூட இவன் பிள்ளைகளும் யூபிலி வருஷத்தில் விடுதலை ஆவார்கள்.
அந்நியரிடத்தில் விலைப்பட்டு போன எபிரேயரை மீட்பது பற்றிய பிரமாணத்தின் விவரம் வருமாறு: எபிரேயரில் அடிமையாய் விலைப்பட்டு போனவன் 6 வருஷங்களுக்கு மட்டுமே வேலை செய்வான். லேவியராகமம் 25:40 வசனத்தில் யூபிலி வருஷம் மட்டும் என்னும் வாக்கியம் யூபிலி வருஷத்திற்கு முந்திய 6 வருஷங்களை குறிக்கும். அடிமையானவன் தானாக முன்வந்து ஒப்புக்கொண்டால் அவன் தன் வாழ்நாள் முழுவதும் எஜமானுக்கு சேவை செய்யலாம். எபிரேயரில் அடிமையாய் விலைப்பட்டு போனவன் தன்னால் கூடுமானால் தன்னைத்தானே மீட்டுக் கொள்ளலாம், அல்லது அவன் குடும்பத்தில் உள்ள அவனைச் சேர்ந்த இனத்தாரில் எவனாவது அவனை மீட்கலாம். அவன் தான் விலைப்பட்ட வருஷம் தொடங்கி யூபிலி வருஷம் வரைக்கும் உண்டான காலத்தை தன்னை விலைக்கு கொண்டவனுடன் கணக்கு பார்க்க கடவன். 6வது வருஷத்தில் இவன் மீட்டுக் கொள்ளப்படாதிருந்தால் இவனும் இவனோட கூட இவன் பிள்ளைகளும் யூபிலி வருஷத்தில் விடுதலையாவார்கள்.